சிக்கன் மட்டன் இல்லாமல் வெஜ்ஜியும் இல்லாமல் சூப்பரான முறையில் வந்து ஒயிட் சால்னா வந்து செய்ய போகிறேன். சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டாவுக்கு வந்து அருமையான ரெசிபி. அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எஃப்எம் சமையல். இதுக்கு தேவையானவை ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் வந்து 1 டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் மிளகு. நீங்கள் 1 டீஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். நான் காரம் கம்மியாக வேணும்னு அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன். அதன் பிறகு பச்சை மிளகா வந்து 3 காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நீங்கள் 5 அல்லது 4 காரம் அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் 5 சேர்த்துக்கலாம், 4 சேர்த்துக்கலாம். நான் 3 மட்டும் காரம் கம்மியாக வேணும்னு சேர்த்துருக்கேன். ரொம்ப கம்மியாக வேணுன்னா 2 கூட சேர்த்துக்கலாம். அந்த கரெக்டான வந்து அந்த செய்முறை இருந்தால் தான் அந்த ரெசிபி வந்து சூப்பராக இருக்கும். 1/4 கப்பு அளவுக்கு தேங்காய் துருவல் வந்து 1/4 கப்பு அளவுக்கு போட்டிருக்கேன். பாதாம் பருப்பு வந்து ஒரு 7 போட்டுக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் பொட்டுக்கடலை 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு சிறிய துண்டு பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய், ஒரே ஒரு கிராம்பு, இது மட்டும் போதுமானது. இதை வந்து தண்ணி விட்டு பேஸ்ட்டாக பட்டு போல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அடுப்பு ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் விட்டு இதுக்கு வந்து 2 பெரிய வெங்காயம் வந்து பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். அதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் சின்னதாக வந்து ஒரு பட்டை, ஒரே ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஏற்கனவே நம்ம வந்து அரைக்கிறதுலேயும் போட்டிருக்கோம். அதனால் ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் போட்டு ஒரு சிறிய துண்டு ஒரு 3 வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயத்தையும் இது பொடிசாக கட் பண்ணி 2 வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுட்டு ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் வந்து இந்த குருமா செய்திருக்கேன். நீங்கள் எத்தனை பேர் சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து நம்ம இதை வந்து கூடுதலாக நம்ம ஆக்கிக்கலாம். இப்போ வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். நம்ம அரைக்கிறதுலேயே இஞ்சி பூண்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக வேணும்னா அதில் அரைச்சாலும் அதுவும் வந்து அருமையாக இருக்கும். இப்போ இதுலேயே வந்து நம்ம அரைச்சி வச்சதுனால 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்து உப்பு, காரம், புளிப்புலாம் எப்போதுமே எந்த சமையலாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது. இது வந்து கோல்டன் ப்ரௌன் கலர்லாம் வர வேணாம். ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும். 3 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். தயிர் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு ஓரளவுக்கு வந்து நல்லா வதங்கி வந்தோடனே அதன் பிறகு வந்து இந்த பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, மிளகு, ஜீரகம், பெருஞ்சீரகம், கசகசா, அதெல்லாம் வந்து இதில் இந்த பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். நல்லா பட்டு போல் இருக்குன்னு ரொம்ப கொரப்பாக இருக்கக்கூடாது. அதை அரைச்சிட்டு 1 கப்பு அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். 1 கப்பு அளவுக்கு தண்ணி விட்டு இந்த பச்சை சுமல்லாம் போகும்படி நம்ம வந்து நல்லா வந்து கலந்து விட்டுட்டு உப்பு வந்து பார்த்துக்கிட்டு நம்ம போட்டுக்கணும். பத்தலைன்னா ஏற்கனவே போட்டிருக்கேன், பத்தலைன்னா நம்ம போட்டுக்கலாம். இதில் வந்து கருவேப்பிலை கொஞ்சம், மல்லி கொஞ்சம், புதினா கொஞ்சம் போட்டு நல்லா வந்து மூடி போட்டு மூடிடணும். அவ்வளோதாங்க. இது நல்லா வந்து கொதி வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம லெமன் ஒரு பாதி எடுத்து பிழிஞ்சு விடணும். லெமன் போட்டால் தான் அந்த குருமாவோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். உப்பு பத்தலைன்னு நான் வந்து பிறகு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டேன். நல்லா பச்சை சுமல்லாம் போய் நல்லா கொதி வந்துட்டாங்க. இந்த ஒயிட் குருமா வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க. இந்த ஸ்டேஜில் வந்து லெமனை வந்து புழிஞ்சு விட்டுடுவோம். ஒரு 2 அடுப்பை வந்து சிம்மில் வச்சு கூட 2 நிமிஷத்துக்கு முன்னே அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி லெமனை வந்து புழிஞ்சிக்கணும். நல்லா கலந்து விட்டுட்டு என்னோட எஃப்எம் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. இப்போ நல்லா வந்து கொதி வந்து அடுப்பை ஆஃப் பண்ணுற ஸ்டேஜில் லெமனை வந்து பிழிஞ்சிடுவோம். ஒரு பாதி லெமன் எடுத்து பிழிஞ்சிட்டு நல்லா காரம், புளிப்பு, அந்த சுவை வந்து ரொம்ப கூடுதலாக அருமையாக இருக்கும். இந்த சப்பாத்தி தான் இன்றைக்கி போட்டிருக்கேன். சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசைக்கு சூப்பரான ரெசிபி இது. நான் எல்லாமே செக் பண்ணி பார்த்தேன், எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. நீங்களும் செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஒரு 2 நிமிஷத்தில் லாஸ்ட்டாக வந்து கருவேப்பிலையும் மல்லியும் போட்டு அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியது தான். குயிக்காக ஒரு 15 நிமிஷம் அல்லது ஒரு 10 நிமிஷத்தில் இந்த ஒயிட் குருமா வந்து ரெடி ஆகிடும். நீங்களும் செய்து பார்த்துட்டு உங்களை கருத்துக்களை சொல்லுங்கள். அடுத்த சூப்பரான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பபாய்.